அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படலாம், பணியக்கைதிகள் விடுதலை தொடர்பாகவும் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாகவும் நேற்றைய தினம் பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாக இருந்தன. ஆனால் தற்போது அதனுடைய நிலை என்ன? காசாவில் உண்மையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து கவுதிப்படை இஸ்ரேலுக்கு இதுவரை இல்லாத ஒரு புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்குள் மீண்டும் ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலையும் அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் உக்ரைனிய தாக்குதல், இது சார்ந்து உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் காசாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம், அதாவது பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாக அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் டேவிட் விட்காஃப் அவர்கள் ஒரு பரிந்துரையை வழங்கியிருந்தார். குறிப்பாக அமெரிக்கா வழங்கிய போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பணைய கைதிகள் ஒப்பந்தம் தொடர்பான வரைவை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி நேற்று பரவலாக வெளியாக இருந்தது. நெதன்யாகுவினுடைய அலுவலகம் அந்த பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான வரைவு திட்டத்தை முன்னரே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஹமாஸும் ஏற்றுக்கொண்டால் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படலாம். நேற்று இரவில் வெளியான செய்திகளில் சில செய்தி நிறுவனங்கள் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று கூட செய்திகளை வெளியிட்டிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை ஹமாஸ் நிராகரித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இதனால் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்வதிலும் ஒரு சிக்கலான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் காசாவில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா வழங்கிய முன்மொழிவில் 10 இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் இறந்தவர்களினுடைய 17 உடலங்களையும் ஹமாஸ் இயக்கம் விடுவிக்க வேண்டும். அதற்கு பதிலாக குறிப்பிடத்தக்க ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். 60 நாட்கள் ஒரு போர் நிறுத்தம் அங்கு ஏற்படுத்தப்படும் என்ற செய்திகள் வெளியாக இருந்தன. ஆனால் இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தை தெளிவாக பார்க்கலாம். 60 நாட்கள் போர் நிறுத்தம் அங்கு ஏற்படுத்தப்படும் என்று சொன்னால் 60 நாட்களின் பின்னர் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதும் அங்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் 60 நாட்களுக்கு போரை நிறுத்தி தங்களுக்கு தேவையான பணைய கைதிகளை எல்லாம் விடுதலை செய்துவிட்டு அதன் பின் மிக கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினால் அந்த தாக்குதலை தடுப்பதற்கும் காசாவில் ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கும் யார் அதற்கு உத்தரவாதம் அளிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் கடந்த முறையும் கூட கத்தார் எகிப்தினுடைய மத்தியஸ்தத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று அதனுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்யக்கூடியதற்கும் காசாவில் ஒரு பணைய கைதிகள் ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாம் கட்டத்திலேயே இஸ்ரேல் முதலாம் கட்டம் நிறைவு பெற்றதும் அதில் குறிப்பிடத்தக்க பணைய கைதிகளை விடுதலை செய்து கொண்டு அல்லது பணைய கைதிகளை பெற்றுக்கொண்டு போர் நிறுத்தத்தை தன்னிச்சையாக போர் நிறுத்தத்திலிருந்து இஸ்ரேல் வெளியேறியிருந்தார்கள். அதன் காசாவில் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருந்தார் என்பதை நாங்கள் அனைவரும் தெளிவாக பார்த்திருக்கின்றோம். எனவே தங்களுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்துவிட்டு இஸ்ரேல் ஒரு தன்னிச்சையான தாக்குதலை அங்கே மீண்டும் ஆரம்பித்து விடும் என்பதுதான் பலருடைய எண்ணமாக இருக்கின்றது. அது நியாயமானதும் கூட. ஏனெனில் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடே ஊருக்குள் அவர்களுடைய நாட்டுக்குள் பணைய கைதிகளின் விடுதலை தொடர்பான அழுத்தங்கள் அதிகரித்திருக்கின்றன, மக்கள் போராட்டங்கள் அதிகரித்திருக்கின்றன, எதிர்கட்சிகளினுடைய அழுத்தங்கள் அதிகரித்திருக்கின்றன. எனவே இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்துவிட்டு பின்னர் மிக கொடூரமான தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏனெனில் கடந்த தடவை இஸ்ரேலை செயல்முறையில் காட்டியிருந்தார்கள். எனவே இந்த சியோனிச கும்பலினுடைய முழுமையான நோக்கம் காசாவில் ஒரு அமைதியை கொண்டு வருவதோ அல்லது பாலஸ்தீனர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்வை ஏற்படுத்துவதோ கிடையாது. தங்களுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கின்றார்கள். எனவே இந்த பணைய கைதிகள் விடுதலையை மட்டும் நோக்கமாக கொண்டு காசாவில் ஒரு நிரந்தர அமைதியையோ அல்லது காசா மக்கள் மீதான அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது அல்லது காசாவை மீள கட்டி எழுப்புவது அவை அனைத்தையும் விட்டால் கூட காசாவில் ஒரு போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இதில் இல்லை என்பது இது அமெரிக்கா இஸ்ரேல்
ஹமாஸுக்கு வைத்த ஒரு பொறியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் எப்படியாவது ஹமாஸிடமிருந்து பணைய கைதிகளை விடுதலை செய்துவிட்டு ஒட்டுமொத்தமாக ஹமாஸையும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்ற ஸ்டேலுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவின் உடைய நிலைப்பாட்டை ஹமாஸ் இயக்கம் புரிந்து கொண்டதனால்தான் அவர்கள் இதை மறுத்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களில் இருந்து அவர்கள் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள் போல காசாவில் ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் அல்லது ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்குரிய வழிமுறைகளாவது அல்லது இதன் பின்னர் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பரிந்துரைகளாவது இதில் அடங்கி இருக்க வேண்டும். எதுவுமே கிடையாது. 60 நாட்கள் போர் நிறுத்தம், பணைய கைதிகளை விடுதலை செய்யுங்கள், இறந்த இஸ்ரேலியர்களின் உடல்களை ஒப்படைத்து விடுங்கள் என்ற நிலையில் இதை ஹமாஸ் மறுத்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா இஸ்ரேல் தங்களுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தத்தை திட்டவரவை முன்வைத்திருந்தார்கள். இதை ஹமாஸ் மறுத்து விட்டார்கள். காசாவில் நிலைமை மோசமடைந்து கொண்டே இருக்கின்றது. இதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் காசா உதவி தொடர்பாக இஸ்ரேல் மீதான நிலைப்பாட்டை பிரான்ஸ் கடுமையாக்கக்கூடும் என்று மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். காசாவுக்கு மனிதாபிமான உதவியை தொடர்ச்சியாக தடுத்தால் இஸ்ரேல் மீதான நிலைப்பாட்டை பிரான்ஸ் இன்னமும் கடுமையாக்கக்கூடும் என இமானுவேல் மேக்ரோன் குறிப்பிட்டிருக்கின்றார். தரையில் இது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையை உருவாக்குகின்றது. வரவிருக்கும் மணி நேரங்கள் மற்றும் நாட்களில் மனிதாபிமான சூழ்நிலையை பூர்த்தி செய்யும் எந்த பதிலும் இல்லை என்றால் வெளிப்படையாக நாங்கள் எங்கள் கூட்டு நிலைப்பாட்டை கடுமையாக்க வேண்டியிருக்கும் என்று மேக்ரோன் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலிய குடியேறிகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை பயன்படுத்துவது குறித்தும் பிரான்ஸ் பரிசீலிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஐரோப்பிய நாடுகளில் இந்த பிரான்ஸாக இருக்கலாம், ஸ்பெயினாக இருக்கலாம், பல்வேறுபட்ட நாடுகள் காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் கொடுத்திருக்கக்கூடிய தடை குறித்து மிக காட்டமான கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். மிகப்பெரிய நடவடிக்கைகளை இஸ்ரேல் மீது மேற்கொள்வோம் என்று கூறுகின்றார்கள். இவ்வளவு கொடூரங்கள் அங்கு நடைபெற்ற பின்னரும் அவர்கள் இன்னும் எதனை பரிசீலிக்கின்றார்கள் என்பதைத்தான் எம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் இஸ்ரேல் அவர்களுடைய கருத்துக்களை மதிக்கவில்லை, போதுமான உணவுப் பொருட்கள் அனுப்பப்படவில்லை, சாட்டு போக்காக சில லாரிகளை உள்ளே அனுமதித்திருக்கின்றார்கள். 500-600 லாரிகள் தினமும் தேவைப்படும் பொழுது வெறும் 40-50 லாரிகளை அனுமதித்துவிட்டு தாங்கள் உணவை கொடுத்திருப்பதாக கூறுகின்றார்கள். இவை எல்லாமே இந்த உலகத்தையும் மனிதநேயம் சார்ந்து பேசுவர்களையும் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு செயற்பாட்டை தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இவற்றையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு இன்னமும் இஸ்ரேலுக்கு ஒரு கால அவகாசத்தை வழங்குகின்றார்கள். இன்னமும் பொருளாதார தடைகளை ஒரு அமலுக்கு கொண்டு வர எதற்காக பரிசீலனை செய்கின்றார்கள் என்பதெல்லாம் இந்த நாடுகளின் உடைய நிலைப்பாடு குறித்தும் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அந்த நிலைப்பாடு எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை நாங்கள் அடுத்த சில நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஸ்பெயினினுடைய பிரதமர் காசா மற்றும் உக்ரைனில் இரட்டை நிலைப்பாட்டை இந்த உலக நாடுகள் காட்டுவது குறித்து மேற்கு நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஸ்பெயினுடைய பிரதமர் சான்செஸ் இரு மாநில தீர்வுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு அளிக்கின்றோம். காசா மற்றும் உக்ரைன் மீதான மேற்கத்திய நாடுகளின் இரட்டை தரங்களை கடுமையாக சாடி இருக்கக்கூடிய ஸ்பெயின் பிரதமர் இரு நாடுகளுக்கு தீர்வுக்கான புதிய அழைப்பையும் வெளியிட்டிருக்கின்றார். ஸ்லோவானியாவின் பிரதமர் கொலோப்புடனான கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் காசாவின் துன்பங்கள் குறித்து பாலஸ்தீனத்தின் ஐநா தூதுவர் கண்ணீர் விட்டு அழுததை சான்செஸ் மேற்கோள் காட்டியிருக்கின்றார். இரு தலைவர்களும் போர் நிறுத்தம், பணைய கைதிகள் விடுதலை மற்றும் அவசர உதவி வளங்களையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே இந்த ஐநாவின் கூடிய பிரதிநிதி பாலஸ்தீனத்தினுடைய ஐநாவுக்கான பிரதிநிதி ஐநா கவுன்சிலில் ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் படுகொலைகள் குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு தொடர்ச்சியாக பேச முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதிருந்தார். அந்த காட்சிகளை நாங்கள் அகில மீடியாவில் வெளியிட்டிருந்தோம். அங்கு எவ்வளவு துன்பங்களை இஸ்ரேல் அங்கு குழந்தைகளை இவ்வளவு தூரம் கொலை செய்து கொண்டிருக்கின்றார் என்று கூறும் பொழுது அவர் ஒரு கட்டத்தில் உடைந்து அந்த அழுகை அடக்க முடியாமல் வெடித்திருந்தார். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய மனசாட்சி குறித்து, உலகத்தினுடைய மனிதாபிமானம் குறித்தெல்லாம் பல கேள்விகள் இருந்திருக்கின்றன. இதுதான் தற்போது ஸ்பெயினினுடைய பிரதமரும் குறிப்பாக மிக முக்கியமாக இந்த விடயங்கள் குறித்து தெரிவித்திருக்கின்றார். ஏன்னா இந்த பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகள் தீவிரமான இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாலும் கூட அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஒருங்கிணைந்த ஒரு பொருளாதார தடை அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பதற்கு தவறி இருக்கின்றார்கள் அல்லது தவறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு துயரம். இவர்கள் சொல்வதை செய்வதற்கு அல்லது தடைகளை அமல்படுத்துவதற்கு
உடனடியான நேரம் வந்திருக்கின்றது. இன்னமும் இவர்கள் தாமதித்தால் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களாலும் பட்டியலினாலும் கொல்லப்பட்டு விடுவார்கள். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலும் மக்கள் இறந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 36 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு பேசிக் கொண்டிருப்பதை விடுத்து செயற்படுவதற்குரிய நேரம் தற்போது வந்திருக்கின்றது என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இந்த உலகம் ஏன் இன்னமும் செயலற்ற தன்மையில் இருக்கின்றது என்பதும் ஒரு ஊகிக்க முடியாத கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து கவுதிப்படையினுடைய சனா விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். ஏற்கனவே இஸ்ரேலிய தாக்குதலால் 6 கவுதிப்படைகளினுடைய பொதுமக்களை கொண்டு செல்லக்கூடிய விமானங்கள் அழிக்கப்பட்ட பின்னர் கவுதிகளால் இயக்கப்படும் மீதமுள்ள ஒரு விமானமும் இலக்கு வைக்கப்பட்டு அந்த விமானமும் அழிக்கப்பட்டிருந்தது. அது அவசர கால நிலைமைகளில் ஜோர்டானுக்கு மருத்துவ ரீதியாக வெளியேற்றங்களை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு விமானம். அதாவது ஒரு அவசர நோயாளிகள், மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படுபவர்கள், ஒரு ஆபத்தான நோயாளிகளை ஜோர்டானுக்கு கொண்டு செல்வதற்கு பொதுமக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிவிலியன் விமானம். அந்த விமானத்தையும் இஸ்ரேல் குறிவைத்து பொதுமக்களுக்காக இவர்கள் பயன்படுத்தப்பட்ட இறுதி விமானத்தையும் அவர்கள் இல்லாமல் செய்திருந்தார்கள் என்பதை பார்த்திருந்தோம். இந்த தாக்குதலின் பின்னர் கவுதிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இனிவரும் நாட்களில் எப்போது எங்களுடைய சிவிலியன் விமானங்களையும் சிவிலியன் மக்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டார்களோ அடுத்து வரும் நாட்களில் இஸ்ரேலிய விமானங்களும் இலக்கு வைக்கப்படும் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய நிறுவனத்திற்கு சொந்தமான சிவிலியன் விமானங்களை இலக்குகளின் பட்டியலில் நாங்கள் சேர்க்க போகின்றோம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை இராணுவ இலக்குகளையும் பெங்குரியன் விமான நிலையத்தில் மக்கள் இல்லாத போது வறுமையான தாக்குதல்களை நடத்திய கவுதிகள் முதல் தடவையாக யேமன் நாட்டினுடைய அத்தனை பயணிகள் விமானங்களும் அழிக்கப்பட்டதன் பின்னர் மிக முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இனி இஸ்ரேலிய ஏர்லைன்ஸ், இஸ்ரேலினுடைய சிவில் விமான போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் விமானங்களும் எம்மால் குறிவைக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய நாளிலும் ஒரு கேப்பசோனிக் ஏவுகணை மூலம் அவர்கள் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒழிக்கப்படப்பட்டு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக மக்கள் அவசரமாக தங்குமிடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, கவுதிப்படைகளுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்ற போது மத்திய இஸ்ரேலில் 30,000 கால்பந்து ரசிகர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய கால்பந்து ஆட்ட போட்டி 15 நிமிடங்கள் வரை நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் மிகப்பெரிய அளவு பதற்றம், கால்பந்தாட்ட மைதானத்துக்குள் இருந்தவர்கள் மிகப்பெரிய பதற்றமடைந்து அச்சமடைந்திருந்தார்கள். 15 நிமிட நேரங்களுக்கு போட்டி நிறுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தாம் இடைமறைத்து விட்டோம் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் கூட மீண்டும் பெங்குரியன் விமான நிலையம் இலக்கு வைக்கப்படும், இஸ்ரேலினுடைய சிவில் போக்குவரத்து விமானங்களையும் சுட்டு வீழ்த்துவோம் என்று கவுதிப்படை அறிவித்திருப்பது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் இஸ்ரேலிய விமானங்களில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை அங்கே காத்திருக்கின்றது என்பதை இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. அடுத்து லண்டனில் யூதர்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக உலகம் முழுவதும் சீற்றமடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் யூதர்களுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. யூதர்களுக்கு சொந்தமான வர்த்தக நிலையங்கள், நிறுவனங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு ஜன்னல்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டதாகவும் கடைகளினுடைய முன்பகுதியில் இரத்தத்தினுடைய சிவப்பு பூச்சு பூசப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிராப் எல்விட் என்ற வார்த்தைகளும் அங்கு வரையப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே யூதர்களின் உடைய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை உலகமெங்கும் யூதர்களுக்கு எதிரான ஒரு சிக்கலான நிலைமையும் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்யாவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ரஷ்ய இராணுவத்தினோடு மிக முக்கியமான மேஜர் சௌரப் குர்ஸ்டேவ் என்பவர் ஒரு பயங்கரமான குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார். மாஸ்கோவுக்கு அருகே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஐஇடி உடை அணிந்திருந்த தற்கொலை குண்டுதாரியால் ஏற்பட்ட இந்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. இதற்கு முன்பு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு தற்போது அவர் ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார். இதற்கு ரஷ்ய அதிகாரிகள் உக்ரைனிய தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றார்கள். இது ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் இடையிலான பதற்றங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மேலும் பதற்றத்தை இந்த தாக்குதல்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன.
இந்த தாக்குதலில் ஏற்கனவே மாஸ்கோவில் உயர்மட்ட தளபதி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக உக்ரைனின் தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார். இதே போன்ற ஒரு குண்டுவெடிப்பு அவர்களுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து இறங்கி வெளியே செல்லும் பொழுது அடுக்குமாடி குடியிருப்பின் கார் பார்க்கிங்கில் குண்டு வெடித்து சிதறியது. அவர் கொல்லப்பட்டிருந்தார். மீண்டும் ஒரு மிக முக்கியமான ராணுவ மேஜர் சவுல் கிறிஸ்டிவ் என்பவர் சிறப்பு அதிரடிப்படையினுடைய கமாண்டராக இருந்தவர். உக்ரைன் தாக்குதல் என்று சொல்ல முடியாது, ஆனால் உக்ரைனுக்கு சம்பந்தம் இருப்பதாக ரஷ்யா கூறுகின்றார்கள். கொல்லப்பட்டிருக்கின்றமை ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. அடுத்து 2023 முதல், அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்த நாள் முதல் வடகொரியா ரஷ்யாவுக்கு 20,000 கொள்கலன்கள் மதிப்புள்ள ராணுவ பொருட்களை வழங்கி இருப்பதாகவும் 9 மில்லியன் சுற்று பீரங்கிகள் மற்றும் பல ராக்கெட் லாஞ்சர் வெடிமருந்துகள் 100க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வடகொரியா ரஷ்யாவுக்கு வழங்கி இருக்கின்றது என்ற செய்தியை நேட்டோ ஆதாரங்களை கொண்டு மேற்கத்திய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ரஷ்யாவுக்கு வடகொரியாவின் ஆதரவு தங்குதடை இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது என்பதை இந்த சம்பவங்கள் காட்டியிருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்தி குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விளங்கும் சொந்த வணக்கம்.